முருகன் யாரு? தெய்வ பிறவி. நான் யாரு? மாட பிறவி. ரெண்டு பேருக்கு நீங்க சேர்த்து வைக்கணும் பாக்குறீங்க. உங்க சேர்க்க சரியில்லை. அதனால சொல்றேன், மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற காரணத்தினால உங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உச்சி கொண்டே போட்டவரே, உச்சி கொண்டே போட்டவரே, உச்சி கொண்டே நல்லா இருக்காடா தம்பி. வழியில கண்டா எடு உடனே கேட்டா கொடுங்க. ஆமா சாமி எனக்காகமா சாமி பெண்மணியே சாமி எனக்காக சாமி எனக்காக மட்டும் இல்லம்மா. அம்மா ஒரு வில் ஒரு ஒரு பாட்டு பாடுவீங்க. நல்ல எனக்கு ஆசையா இருக்குல்ல. ஆதையில பெண்மணியே வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. ஆனா நீ யார நினைச்சிருக்க, ஏன் வந்திருக்கங்கிற எல்லா விவரம் நாரதனுக்கு தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். தெரியுமா? தெரியும். நானே உலக புழுகை, நான் உள்ளூர் புழுகை. நீ அந்த புழுகை ஆகாத புலியில முருகனை முருகனை நினைத்துட்டு தான் இருக்கேன். வேணாம் வேணாம் என்ன நோன என்ன நோனான்னு சொல்லாதீங்க. நான் தானே உங்களை வேணான்றேன். நான் எனக்கு வேணான்னு சொன்னா கேளுங்க சாமி. சிவன் மனைவி யாரு? சக்தி பார்வதி. மகாவிஷ்ணுவின் மனைவி மகாலட்சுமி. துஷ்யந்தன் மனைவி சகுந்தலை. ஜமதக்கினி முனிவரின் தேவி.
வள்ளுவனின் மனைவி வாசுகி, கோவலன் மனைவி கண்ணகி, ஹரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதி, விநாயகர் பெருமானின் மனைவி சித்தி புத்தி, அதே போல முருகன் மனைவி வள்ளி வள்ளி என வந்தான் வள்ளி வள்ளி என்ன கூட்டி கொடுப்பது உங்கள் சொல்லி குற்றம் இல்ல. என்னைய சொல்ல வேண்டாம் நீங்க. உனக்கு அக பேய் பிடிச்சிருக்கு. ஆமா, பேய் பிடிக்கிறது இவர்தான் பேய் ஓட்ட வந்திருக்காரு. இப்ப நான் கைவரிசை செல்லாது சீர்வரிசை தான் எங்களுக்கு எங்க முக்கியம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா எம்படி சீர் கொண்டு வரோம் நாம பாருங்க. என்ன சீர் கொண்டு வர போறீங்க? அப்படி என்ன சீர் நீங்க கொண்டு வர போறீங்க? சீர் கொண்டு வந்தா வந்துருமோ எல்லாம் சீர் கொண்டு வந்தா கொண்டு வந்தால் நம்பை கொண்டு வந்தாவிட்டாலும் வராவிட்டாலும் தான் சீர் கொண்டு வந்தால் சகோதரி சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன். அந்த முருகனுக்கு நான் தோழன். சரி. எனக்கு முருகன் என் மச்சான். மச்சான். என் தங்கை சகோதரி சித்திமுச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க விநாயகர் பெருமான் மச்சான். உங்க வீட்டுக்காரர் புருஷன். ஆமா, எங்க வீட்டுக்காரர் தவளை தண்டிக்கு தாலி கட்டி தொங்க விட்டுருக்காரு எங்க வீட்டுக்காரரு. ஆகையினால ஏ பெண்ணே நான் மறை மீது ஆணையிட்டுக் கொள்கிறேன். சரி. இன்று சூரியன் அஷ்டமமானக்குள்ளார் சிக்கல் சிங்கார வேலவனை வரை செய்து உனக்கும் முருகனுக்கும் இந்த வள்ளிக்கு திருமணம் செய்து வைப்பேன். அடியே சத்தியம். சப்பா, இவரை பிடிச்சி உள்ளதெல்லாம் பெரும்பாடா போச்சு. போ, நீ அவர் வரப்பட்டு வர போறாரு. என்ன செய்ய காத்திருக்காங்க? முருகா, நீ சீக்கிரமாக வர வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதிடம் இப்படி எல்லாம் பேசுறேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா. அரோகரா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. முருகா 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 முருகா, சீக்கிரம் வாங்க. இங்கு இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த மச்சான் திருவள்ளுவரை சேர்ந்த உப்புராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுகிறது. Right.
சொல்லக்கூடிய சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்கமுகாசூரன், சூரபதிமன், தாரகாசூரன், இந்த மரக்கைகள் மூவிலும் ஆளும் புரட்டும் தேவர்களை குடும்பம் செய்தார்கள். அன்னவரின் நந்தைய முறையிட அதை கேட்ட எந்த கோபக்கால் தெரிக்க நெற்றிக்கின் திறக்க அதில் இருந்து ஆறு தீப்பிள்ளாக அக்கறை கண்ணாக பிறந்த சரவண போய் விழ அவை அனைத்து ஆள் தமிழையை தமிழ இது அறிந்த கார்த்திகை பெண்களுக்கு அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இது அறிந்த காயன உமைகள் ஆறு குழந்தையை சேர்த்து அணைக்க ஆறு குழந்தையில் ஒரு உருவமாக ஆறு முன்னோடு காட்சியளிக்க அன்றுவனுக்கு ஆறு முதம் என்றும் சரவணப்பை தவந்தனால் சரவணா என்று பெயர் பெற்று என் தாய் கொடுத்த சக்தியை கொண்டு சூரபதமனை இருவாதியாக பிளந்து ஒருவதை மயிலாவும் மறுவதை செயல்பட வைத்து தென் பரங்கன்றத்தில் தெய்வனை மனமுடித்து வரும் பத்திரத்துக்கெல்லாம் காட்சியில் கொண்டிருக்கிறீர்கள். யானை ஒரு முன்னே மணி யோசை ஒரு முன்னே இங்கு முருகப்பெருமான காட்சி தோன்றிருக்கும் மதுரை சேர்ந்த குருதேவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கவனிக்கப்படுகிறது. மாலையை வைத்து பொன்னாடை போர்த்து கிராமத்தின் சார்பாக கவனிக்கப்படுகிறார். எனக்கு மாலை அணிந்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடகங்களில் நன்றி தெரிவித்துக் கொண்டு கதை தெரிவித்தேன். கற்பனைக்கு மேலி வந்து காய்ச்சலங்கை போட்டு விட்டு காய்ச்சலங்கை போன இடம் கடவுளுக்கும் தோன்றவில்லை. தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே ஓடு. தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது சொல்ல தென்றலே
பாடிக்கு போட்டு வைக்க அவரும் பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேட்டு பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேட்டு தெய்வத்தின் பேரு கம்பனை கூப்பிடு பணிகின்ற அவளது சிரிப்பு தெய்வத்தின் பேரு தெரிவுழுவதில்லை தெய்வத்தின் யார் ஒரு பெண்ணே மணி யோசனை ஒரு முன்னே அதை போல நாரோ வந்து கொண்டிருக்கின்ற என்ன காரணம் எதிர்பார்ப்போம். எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியின் மருமகன் முருகனை பாடுங்கள் உள்ள பொருள் கொடுத்த மூங்கில்களே எங்கள் முருகோத்தமிழ் புகழ் பாடுங்களே வந்தாலும் எங்கள் மரத்தோட்டங்களே எங்கள் மருத்துவர்கள் புகழ் பாடுங்களே உள்ள பொருள் கொடுத்த மூங்கில்களே மூங்கில்களே அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்ற மூங்கில்களே நாம் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தார் எங்கள் எத்திக்கும் அருள்வாளிக்கும் அருள் அரசே முத்துக்குமரா
மோகன குஞ்சரியின் மணாளா நமகே நமகே நமோ நமகே. பரிவாரியாரே, கலவ கண்மணி சொல்றே, கவிஞனம் கொண்ட கலை திலகரே வருக வருக. தவப்போதே வருக. ஈரே 14 உலகத்துக்கும் கோயிலுக்கு வரக்கூடிய முனியே வருக. தாங்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. தாங்கள் என்னிடம் வந்திருக்கிறீர்களா, ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் வந்திருப்பேன்னு நினைக்கின்றேன். முருகனை தேடி வரும் நல்ல காரியம் மட்டுமல்ல, நல்ல காரியத்துக்கும் முருகன் தான், மங்களகரமான காரியத்துக்கும் முருகன் தான். மங்களகரமான செய்தியோடு வந்திருக்கிறேன். வந்திருக்கிறீர்கள். ஆமா. வந்தவருக்கு தமிழ் பண்படு என்ன? வந்தவருக்கு வரணும்லவா? நீங்கள் மயில் வாகனன். ஆமா. உங்க மாமா கருட வாகனம். உங்களுக்கு வேன் டிரைவர் சரவணி வாகனம். ஆண்டவன் வாகனம். ஆண்டவனுக்கு ஆண்டவனா உங்களுக்கு ஆண்டவனே எங்க அந்த வரவேற்பு ஆறுமுகனே ஆண்டவன் தரிசனம். பாருங்கள், எங்கு சென்றீர்கள்? எல்லோரும் கண்டீர்கள். கண்ட வரத்தை எடுத்து கச்சிமக்கு உங்க பாருங்க. வழக்கம் போல இன்று யாத்திரை மத்தியிலே வேலவா மும்மூர்த்திகளுக்கெல்லாம் முறையே சென்று வணங்கி நல்லாட்சி பெற்று வரும் காலம் முதலே பூலகத்திலே வெயில்மலை சாரையிலே உங்களுக்காக கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். கந்தனை கண்டதும் கனிதான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால கிடைத்தது எனக்கு பழி நின்ற படை வீடு. ஆமா, அவ்வளவு ஒரு வீடு கிடைச்சு என்ன மீது என்ன இருக்கு? நிம்மதி இல்ல. நிம்மதி இல்லாத மனம் வந்தான் மிச்சம். கனியை கண்டு வந்திருக்கிறீர்கள்.
இந்த கனி ரெண்டு வந்து கனினாலும் இந்த கோமணம் வந்து மிஞ்சிடுவான், அதுவும் பைப்பு விடுவான். அதுதான் உண்மை. இப்ப அந்த கோவணத்துக்கு வேலை வந்துருச்சு. கோவணத்தை அவுத்தாதான வேலையை பார்க்க முடியாது இல்லையா? கண்டது அன்று கொண்டு வந்தேன், அது உன்னுற கனி. இது வந்து மனதால் எண்ணி எண்ணி அதை அடையக்கூடிய, அது வந்து உண்டால்தான் சுவை தரும் கனி. இது கண்டாலே சுவை தரும் கனிங்க. அந்த கனி தான் முருகனுக்கு கிடைக்கலையே, இந்த கனியை யாரும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா கனியிலே மா பாலவாளின்னு சொல்லக்கூடிய முப்படியான் சிறந்தது. நீங்க சொல்ற பார்த்தா அதற்கும் சிறந்ததா? மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் ஏது கனி குதம்பாய் என்று குதம்பி சித்தன் பாடுகிறதை போல இந்த கனி அழகான கனிங்க. ஆமா, கனியுடைய வார்த்தைகள் பெருமை கூறுங்கள். மோகனம் மகனுக்கும் தேன் கடலே வங்கனுக்கும் மேலிருக்கும் பூக்கனியே பூக்கனியே கண்டு மனம் பொறித்து முருகா 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 நின்னு கோரே வரணும் இசைத்திட என்னை தேரே வரணும் வரணும் இருமுடி சிவந்திருக்க இடை மட்டும் மெலிந்திருக்க அழுகிறது வருவே அக்கனிகே இக்கணமே கொய்யாமல் கொய்து அழைத்து கொள்வாய் முருகா முருகா. இப்பேற்பட்ட அழகான கனி, சிறப்பான கனி, சென்றேன் கண்டேன் பார்த்தேன் வந்தேன், அரவணைத்து வர வேண்டும் குமரா. மாங்கனிக்கு தேர்கதனை வங்கனுக்கு மேல் அணைக்கும் பூங்கனியை கண்டு மனம் போயிருத்தீர்கள். அக்கடியே இக்கடுமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அணைத்தால் அணைத்தால் அனைத்தும் தரும். அனைத்தும் தரக்கூடிய கனிக்கு சாயம் இருக்கிறதா? சாக்கியம் தானே, கேளுங்க சொல்றேன். சாக்கியம் என்ன முனியே பச்சையில் கங்காயின் நேரம் அதை பற்றி பற்றி தீராதோ சொல்லி
நாரதரே, நீங்க சொல்ற பத்த கரியா கத்துடுறீங்க. அண்ணா வாங்க வெளிக்கு. கண்டது கனி அல்ல, அவள் ஒரு கன்னி. அந்த கன்னி யார் என்பதை மனதிலே எண்ணி கொண்டு வர வேண்டும் இந்த முருகன். வள்ளியனும் கனகவெங்கை பூங்குறமகள் வள்ளியனும் பெண்மையிலால் பூலகத்திலே கட்டியம்பட்டி கலையரங்கத்திலே குறிஞ்சி நிலத்திலே பாடிக்கொண்டிருக்கின்றாள். என்ன? ஆமா, அந்த வள்ளியை கல்யாணம் புரியணும், திருமணம் செய்யணும். அதான் அதான் அவர் திரும்ப நான் என்னை பத்தி வருமானம் எடுத்து சொல்லிட்டீங்களா? நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல. அது சிறு வயதுல இப்ப நான் அவ குமரியா இருக்கப்போ நீங்க சின்ன பிள்ளையில சொன்னீங்க. நான் தக்க வருவதான் 13 வயதுல இருக்கக்கூடிய அவளுக்கு ஞாபகப்படுத்த நான் சொன்னேன். சரி, இப்ப என்னை பத்தி வருமானம் எடுத்து சொல்லிட்டீங்க. என்ன சொன்னால் என்ன சொன்னாலும் சம்மதம் கொடுத்தா அடையாயா சும்மா என்னைய போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். பாடா படுத்துறா அப்படியே நம்ம 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 நம்மன்னு ரொம்ப கோவமா பேசிருப்பாரு. முகத்துக்காக நான் பார்த்துட்டு வந்தேன். பால் பார்க்கணும், பாலைக்கு பார்க்கணுமா இல்லையா? ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கியா இல்லையா? இருக்குல்ல. உங்க முகத்துக்காக நான் அவளை ஒன்னும் சொல்லாம வந்துட்டேன். அப்படிங்களா? இந்த அளவுக்கு பேசினாலா? ஏண்டா, ஒரு ஆண் மேல ஒரு பெண்ணு ஆசைப்பட்டாக்க கோமத்தை பேசுவாங்க. அது அதுல தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த கோபத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும். நான் என்ன அவளுக்கு சொன்னா அவளுக்கு நான் என்ன புரியும் சொல்லி காமிக்கணும் சொல்லியிருப்பாங்க. சரி, இருந்தாலும் கோபம் உள்ள இடத்திலேதான் குணம் இருக்கும், குணம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போய் முருகனா போகாம எப்படி சொல்ல வேண்டும்? வேடனாக போய் விஷனப்பட்டு பல விந்தைகளை விஷனப்பட்டு கோபப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு சின்னாலப்பட்டு எல்லாம் பட்டு நீங்களும் பேச்சு வாங்கி என்ன முதல் பேச உண்மை பேசணும். அதனால கருமாறி மகன் உருமாறி சென்று வள்ளியை மனம் புரிந்து திருமண காட்சி தர வேண்டும். தாங்கள் கல்யாணத்துக்கு வந்து சேருங்கள். தாங்கள் வரும்போது என்ன கொண்டு வருவீர்கள்? 3 கொண்டு வரேன். 3 மிச்சம் தேவை. 3 இல்லாம மணியை வாழ்றதுலே முடியாது. இல்ல வேணா 6 கொண்டு வரேன். உங்களுக்கு என்ன இருக்க இடம், உடுத்த துணி, உண்ண உணவு, இந்த 3 வேணும். ஆனா நீங்க 3 கொண்டு வந்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லது. விஞ்ஞானம் படித்தவர்கள். அதனால பூமாலையோட பாமாலை பாடி வருகிறேன் வேலவா. பூமாலை பாடி பாமாலை உங்களுக்கு புகழ் மாலை சொல்கின்றேன். சென்று வருகிறார்கள். வாருங்கள் வேலவா, வாருங்கள். தம்பி ராமலிங்கம் சொல்லுங்க. ஒரு வழியா முருகனை உள்ள தள்ளி விட்டாச்சு. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது நாடி வந்து பறவை
நன்றி நன்றி நன்றி. அருமையாக இருந்தது. வாழ்க வாழ்க. நன்றி. மீண்டும் தம்பி ஒலி மீண்டும் சந்திப்போம். அல்லா தந்தை ஆப்ரேட் பண்ணியிருந்தான். எல்லோருக்கும் நன்றி. இனிமையாக வாதித்த மாப்பிள்ளை பாலன் அவர்களுக்கும், என் அருமை தம்பி ராமலிங்கத்திற்கும், என் அருமை மகன் சரவணனுக்கும், லய ஞானஸ்தன் அருண் அன்னை தம்பிகளுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்துடைய வேலே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அயத்திருமுடைய வேலே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருந்துடைய வேலே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவனே,
அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே தலைமணி வாய்ப்புகளும் செந்திரு கோவிலிலே திருவடி வாயின்று கொலைகளும் காப்பவரே அம்மா திருவடி வாயின்று கொலைகளும் காப்பவனே எம்பவளம் ஏறி வண்ணம் மகிழும் உமையவளே எம்பவளம் ஏறி வண்ணம் மகிழும் உமையவளே கற்பகமே உனையும் துணையாரமாய் கலியின போன்று எனக்கம்பாரம் அம்மா கற்பகமே உனையும் துணையாரம்மா அம்மா கட்டையம்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா நடத்திருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒலி ஒளி அமைப்பு ஒலி ஒளி அமைப்பு ஆனந்த ரேடியோ பாசாங்கரை ஒலிவரைக்கு கொடுத்து இருக்கணும். நல்லா இருக்கு. இந்த நாடக சிறப்பான நடிகைகளை போட்டு நடத்தியிருக்கும் தம்பி புராஸ் அவர்களுக்கும் எனது சர்வமும் எங்களது நாடக கலைஞர் சர்வம் நன்றி தெரிவித்துக் கொண்டு கதை தொடர்கின்றேன். கருவாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதிலே இழிந்திருக்கும் மகமாயி மகமாயி மாகாளி கருவாகும் கருணை மாறி கருமாறி கனிந்துருகும் மனதிலே மகமாயி மகமாயி தெய்வம் அன்னையவள் பார்க்கும்போது என்ன அழகா இருக்கு, அழகான இடம். செடியிலும் கொடியிலும் நிறைந்த புகழ்வனம், தவ முனிவர்கள் எல்லாம் சவுந்து என்ன அழகு. இப்படிப்பட்ட அழகை பார்க்கும்போது சிரிப்பிலே ஆனந்த சிரிப்பு, ஆணுவ சிரிப்பு, பொன் சிரிப்பு அப்படின்ற எத்தனை சிரிப்புகள் இருக்கு. அதுல
சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. நீ சிரிக்கும் பொன்சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல சிரிப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது நன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. எழுதி வைப்பார் ஏட்டிலே வைப்பார் ஏட்டிலே தாமரை விளக்கப்பட புண்டைய புலிவலங்க கோவலத்தின் ஒளித்திருக்க தென்னறி மகாராணியும் தென்பிலி இனிது கூட்ட மின்சாராட்சியை சேர்ந்த அந்த அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு முன் வரும்படி அன்புடன் தலைமையுடன் அழைக்கப்படுகிறார். மின்சார வாரிய ஊழியர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் மறுதல் நெய்த பாலை என்று சொல்லக்கூடிய ஐவல் நிலங்காய் இதார்த்தாக நிற்கின்றது. வந்து இவள் நேரமாயும் ஏதும் சத்தம் கேட்கவில்லை. இருந்தாலும் சற்று கவனித்து பார்ப்பான். ஆனாலும் சோ சோ என்றும் ஒரு வார்த்தையிலே அமுதம் தேனும் கலந்து ஊசி இருக்கிறாளே, என்ன அழகு, எப்பேற்பட்ட அழகு. ஆனாலும் சோவுக்கு இவருடைய குரல் இப்படி இருந்தால் இவருடைய முகம் என்ன அழகா இருக்கும். இவருடைய முகமே ஒரு அழகா இருக்கும் போது அவருடைய தொண்டை என்ன அழகா இருக்கும். தொண்டையே அழகா இருக்கும் போது அவருடைய மேனி என்ன அழகா இருக்கும். இப்படிப்பட்டவளுக்கு ஆற தூதாக அனுப்ப வேண்டும். மனிதர்கள் அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. பூங்காற்றத்தான் அனுப்ப காரணத்தினால உள்ளழகு இடையழகு உடையழகு பார்க்கும்போது என்ன அழகு, அழகுன்ற அழகு இப்படி ஒருபட்ட அழகு கேட்கும்போது ரம்பை, மேனகை, ஊர்வசி, துளத்தம்மை இவர்களால் ஒரு அழகுக்கு எம்மாத்திரம். அவளை எப்படி அனுப்பி தெரியுமா?
தனியா அவ இல்லாம நெஞ்சு வாடுது அவ இல்லாம நெஞ்சு வாடுது ஆண்டவனும் நானே எங்கே அண்ணன் பாரு உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் கதை
நடந்து வரும்போது அள்ளி கொண்டே முடிச்சு அரைக்காசு கொட்டு வச்சு அப்படி நடந்து வருவது எப்படி இருக்கா தெரியுமா? தேவதை போய் இருக்கின்றாலே போய் எப்படி வரி நிற்பது? அள்ளி கொண்ட முடிச்சு அரைக்காசு கொட்டு வச்சு வெள்ளி சலங்க கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டி வண்ண சிட்டு படகு தூரியை விட்டு பார்ப்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு பார்ப்பதுகும் யாரையடி அண்ணனிட போட்டு நான் ஒரு வேட்டைக்காரன். இப்ப நாங்க வேட்டைக்காரங்களா? இப்ப நாங்க என்ன? நாங்க காவக்காரங்க. காவக்காரன் நீ? இந்த இடத்துக்கு? ஆமா. இந்த இடம் கிடந்தேன். ஆமா, எங்க கிடந்தேன்? என்னது உள்ள போச்சு பாத்தீங்களா? உங்க என்னங்க ஒண்ணும் போலங்க. உங்க உள்ள போறத பாக்குறதா எங்க வேலை? இதான வேலை. காவக்காரனுக்கு என்ன வேலை? ஏங்க இப்படிதே ஒரு காவக்காரனுக்கு என்ன வேலை? இப்படிதே ஒரு எதைய மடத்துக்குள்ள வருதோ அதை பாக்குறது தான் காவக்காரன். காவ வேலை எங்க பாக்குற வேலை தான். ஒவ்வொரு ஆளுக்கும் பதில் சொல்ற வேலை எங்க வேலை கிடையாது. ஒண்ணு உங்க எது வரலங்க. என்னையாது வரல எனக்கு? ஆமாங்க, வந்தாதானே வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அழகான மான்குட்டி உள்ள போகும்போது பரட்டி வந்து உள்ள போகும்போது பாத்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்லங்க, இருக்குனாதே இருக்குன்னு சொல்லிட்டு போவோம்ல. இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். சரி வா உள்ள போய் பாத்துருவோம். உள்ள ஏங்க இல்லைங்கன்னா நீ உள்ள போய் மறுபடியும் என்னங்க இல்லைன்னு சொல்றோம்ல. உள்ள பாக்கணும்ல. பாத்துருவா பாத்துருவான். உள்ள போய் பாத்துருவீங்க. போவான். ஏங்க நான் வர்றது இல்ல. பாத்தீங்களா? ஏங்க நீங்க யாருங்க முத? அதோ தெரியுது வெள்ளிமலை. தெரிகிறது வெள்ளிமலை. வெள்ளிமலை தெரியுதா? இந்த நல்ல விளைவில அந்த மலைக்கு சொந்தக்காரன் நீங்க. ஆமா, வெள்ளிமலை. ஆமா, வெள்ளிமலைன்னு இங்க உங்களுக்கு என்ன வேலை?
வேட்டி சென்றேன் வேட்டையாடினேன். அற்புதமான மானியா, அழகான மான் கூட்டம். சரி. அந்த கூட்டத்திலே ஒரு அற்புதமான மானு அப்படியே தலையை தூக்கி பார்த்துச்சு. ஆஹா, இந்த விசித்திரமான மான், அழகான மானா இருக்கு. உங்களை இதை பார்த்த உடனே அப்படி கிட்டத்துல பக்குவமா போனேன். சரி. கிட்டத்துல போனோம். அது இந்த பயந்த சுபாவம் பயந்து என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் மிரண்டு ஓடிடுச்சு. எதுக்குள்ள ஓடிடுச்சு? ஓடி வந்துச்சு. ஓடி வந்துச்சு. அப்ப நானும் ஓடி வந்தேன். விரட்டி வந்து உங்க இடத்துல நுழைஞ்சிருச்சு. எங்க வெள்ளிமலையில இருந்து வந்து மானவோட நீங்க ஓட, மானவோட நீங்க ஓட எங்கதுக்குள்ள வந்து நுழைஞ்சிருச்சு. ஆமையா, உங்களுக்கு வந்துருச்சு. இதை நாங்க நம்ப. நீங்க பத்தியலா நம்பவா? நான் புரிய சொல்றேன், உண்மையை சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். ஆமா. சரிங்க. நுழைஞ்சிருச்சு. அப்ப உங்க இடத்துல இருக்குது, உங்க அனுமதியோட பிடிக்கணும். ஆமா, அனுமதி பிடிக்கலாமா? பிடிக்கிறதுக்கு அனுமதி. இந்த வேலைதான் நாங்க பாத்துக்க இருக்கோம். பிடிக்கிறதுக்கு என் பேரு தெரியுமா? அதான் சொல்லுங்க. தந்தை வேடன். உங்க தந்தை பெயர்? தந்தை பேர் சடைய வேடன். சடைய வேடன். உங்க தாயார்? சடைச்சி. சடைச்சி. எங்க அண்ணன் கணபதி வேடன். கணபதி வேடன். தம்பி? தம்பி மணிகண்டன். மணிகண்டன். ஆமா. உங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வா இருக்கு. என்னால அத கண்ணையா பார்த்த மாதிரி இல்ல? ஆமா ஆமா. பாத்திருக்கியா? பாத்திருக்கீல? இருக்கு. உட்காந்துட்டே இருக்கேன். ஆமா. பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா ஆமா. இப்ப பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கு. இவ்வளவு விவரம் பார்த்த முடியும். நீ யாரு? யாருன்னு கேக்குறீங்க? அண்ணா வீரத்தவன். வீரத்தவனா? அப்புறம் உங்க அப்பா பேரு? நம்பி. நம்பி. வாரியா கொக்காலி மாப்பிள. கொக்காலியா? யாரு என் கொக்கால்? மானத்திரிய வந்தேன். உன் தங்கச்சியை தெரிய வந்தேன். ஆமியா? யார பார்த்து தேடி வந்தேன்? அது முதல்ல சொல்ல வேண்டியா மாமா? முதல்ல சொல்ல வேண்டியா? முதல்ல வந்தோன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் உங்களுடைய மனசு எப்படி இருக்கு அப்படி இதெல்லாம் பாக்கணும்ல. பார்த்துதான் சொல்லணும். இதுக்குன்னு வந்தோன்னு சொல்லணும். நீங்க கோவப்பட்டு நீங்க வாட்டுக்க நீங்க வந்து நீ ஏதோ பார்க்கணும் நினைக்க எதையும் பிடிச்சிக்கிட்டே போச்சு. அதனால ரொம்ப சொல்லி பேசிட்டேன். அப்புறம் பேசுனேன். தங்கச்சியதே பார்க்கலாம். ஆமா. மான பார்க்கல. எங்க மான எதுக்கு பார்த்தேன்? உன் தங்கச்சி தான் பார்க்க வந்திருக்கேன். சொல்ல வேண்டிய நம்ம. ஆமையா? அப்படின்னா நான் உங்களை சரி அங்கிட்டு போ சரி பண்ணி விட்டு போயிருவேன். அப்ப பார்க்கணும். ஆமையா? வர சொல்லிடுமா? பார்க்கணுங்க. உனக்கு வேற ஆள் இருக்காயா? என் தங்கச்சி அதத்தான் மச்சான் தங்கச்சியை பார்க்கக்குள்ள தங்கச்சியை பார்க்கணும். வேற ஆள் இருக்காங்களா? நீங்க என்ன காவல் எத்தனை காவல்? இல்ல மச்சான், அப்ப நீங்க எத்தனை காவல்? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஐயா வந்தோனி உன்னை கேட்க முடியாது. அதனால ஓ மனசு எப்படி பார்த்துட்டு ஒரு அதே மாதிரி வந்தோனி என் தங்கச்சியை பார்க்க முடியாதுல்ல. சரி ஏழை பாருங்க, அப்புறம் பாருங்க. அப்படியா? ஆமா. உனக்கு ஒரு ஆளா? உனக்கு ஒரு ஆளா? ஐயா உங்களுக்கு ஒரு ஆளு தங்கச்சி இருக்கும் போது எங்களுக்கு தங்கச்சி இருக்கும் போது அப்புறம் உங்களுக்கு தங்கச்சி இருக்காதா? எனக்கு தங்கச்சி இல்லையா? இல்லையா? நல்லா இருக்கு. வரவுள்ள எங்களுக்கு தங்கச்சியா, உங்களுக்கு தங்கச்சி கிடையாதா? நல்லா இருக்கு. இப்ப உனக்கு இருக்கு? இருக்கு. என் தங்கச்சி முத பாக்குறீங்க. பாக்க தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம். சூப்பருங்க. என் தங்கச்சி தானே நல்லா இருக்கேன். நல்லா தடவை கொடுத்து பழையிருக்காரு. மச்சான் மச்சான் ஏன் தங்கச்சி? அது ஏன் தங்கச்சி? அது சரி போடுங்க. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி கொஞ்சம் சத்தனைக்க மானே மாங்குயில்லே
எப்படி உன் தங்கச்சி சூப்பர் சூப்பர் ஆ? சூப்பர் ஆ. இன்னைக்கு இது சூப்பர் ஆ. பின்னாடி வர்றது உங்களுக்கு ஆப்பர் ஆ? ஆமா பாரியா அடிவட்ட புட்டு காரு வாழாது கொண்ட காரு அம்மா தங்கச்சி வள்ளி பாத்தா அம்மா என்ன காரணம் எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க ஏமா விடுஞ்சிருச்சு வேடுவர் வந்திருக்காருமா திரைப்படத்துக்கு மான தேடி மானை தேடி வேடுவர் வந்திருக்காருமா எதுக்கு வந்திருக்காருண்ணே மான மானை பிடிக்க வந்திருக்காரா பிடிக்கணும்னு அத வந்திருக்காரு பிடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும் மானை பிடிக்க வந்திருக்காரா வந்திருக்காரு. நம்மளோட மானை பிடிக்க வந்திருக்காரா ஆமாம்மா. இல்ல அவரோட மானை பிடிக்க வந்திருக்காரா அவரோட மான உள்ள போயிருச்சா சரி அத புடிச்சே ஆகணும் ஒத்த கால் முதலில் இருந்தது யார் காவல்ல அண்ணே வீரத்தேவை இல்லையா பாத்தியா பாக்கலன்னு சொல்லிட்டு யார் வரல பாத்தியா? ஒரு மண்ணாங்கட்டி விளையாடு சொல்லிட்டு சரி அடுத்து யார் இருந்தது அடுத்ததான் நீ இருந்தியா ஆமா. வந்துச்சா வரல நீயும் பார்க்கல பார்க்கல. நீங்களும் பார்க்கல பார்க்கல. நானும் பார்க்கல பாக்கல நேராச்சு போவோம் நீ எங்க வரக்க நீ எங்க வர ஏங்க இவ்வளவு நேரத்துல விட்டுக்கிட்டு இப்ப வந்து காலையில வந்தாரு நம்ம கூடயே வர்றாரு என்ன ஆள் கணக்கு ஒண்ணு கூடுது என்ன கணக்கு நீ என்ன இப்படி பரவாயில்ல ஏன் இப்படி கூடிக்கிட்டே இருக்கு எதுக்கு கூட கூடாதுப்பா சரிண்ணே நம்ம இப்ப கணக்கு பண்ணுவோம் பண்ணுமா ஒண்ணு இருமா நீ அம்மா உள்ளவங்க நீங்க கணக்கு பண்ணுங்கம்மா ஏன் கணக்கு பண்ணும்போது நாங்க ஏய், கணக்கு இப்படி பண்ணணும் கணக்கு எடுக்கிறது என்ன எனக்கு ஒண்ணு இந்த பிள்ளைக்கு 2 உனக்கு எனக்கு 3 ஏய் இல்ல நான் 3மா ஆ,
அடுத்து அவருக்கு 4 4 4 வந்துருச்சா? 4 வந்துருச்சு. 4க்கு மேல வந்துருச்சு. மேல கூடுதலா 5க்கு மேல வந்துருச்சு. ரொம்ப கூடுதலா இருக்கு. இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்துட்டார். ஆமா. வந்தவரை வரவேற்பது தமிழர் பண்பாடு, நமக்கு குல பண்பு, ஜாதி அபிமானம். ஆமா. சன்னியாசிக்கும் உண்டு அப்படின்னாங்க. உண்டு உண்டு. சன்னியாசிக்கு இருக்கும்போது நமக்கு இருக்க கூடாதா? இருக்கறோம்ல. வரவேற்பு கொடுக்கலாமா? ஆமாமா. வாருங்கள் வருவரே வாங்க. ஏய் ஏய் அத்தே அத்தே. ஏமா தங்கச்சி இங்கே நம்ம அவர் வாருங்கள் வருவரே வாருங்கள். இங்க எனக்கு தலைமை ஸ்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க காரணத்தை எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். குடியேற்றம் பெற்றெடுத்த குலக்குடியே, என் குறிக்கோள் ஒன்று. வேட்டைக்கு சென்றேன், வேட்டையாடினேன். அற்புதமான மான உன்னை கண்டேன். கண்ட மாத்திரத்தில் கனது உடித்து பிடிக்காமல் நினைத்தேன். என் மனம் விரும்பவில்லை. இந்த அழகான மானை, இந்த அற்புதமான மானை என்னை விட்டு பிடிக்கலாமா? மானை விரட்டி கையால பிடித்து கட்டி அணைத்து அப்படியே ஒரு முத்தம், அப்படியே ஒரு மா கொடுக்கணும் அப்படின்னு விரட்டி வந்தேன். மானோட நானோட ஓடி வந்தது. பிடிக்கப்படும் நேரத்தில் தடுத்து நிறுத்தி விட்டார் சண்டாளா. என்ன நேரம் பிடிச்சிட்டு போயிருப்பேன். நிறுத்தி விட்டார். ஆகையால அவர் கேட்கும்போது சொன்னார், முன்காவல நாளைக்கு பின்காவல என் தங்க இருக்கின்றது. நீங்க எதற்கிட்டாலும் தரக்கூடிய தன்மை உள்ளவங்க, நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னார். ஆனா உங்களை பார்த்தாலே தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயரு முளையிலே தெரியும். முளைக்கும் போதே தெரியும். முளைக்கும் போது இல்லை, அவரே வேற ஏதாவது சொல்லிட போறாரு. முளைக்கும் போது தெரியும். அதே போல ரொம்ப நல்ல நல்ல வரவேற்பு, நல்ல பேச்சு. வெள்ளிமலை நாட்டை சேர்ந்தவன் சடைவேடன், தாய் தந்தைவர். தாய் வீரை சடைச்சு என் பேர் கந்தவேடன். எப்படிப்பட்ட வேட்டைக்காரன், வேலை வரும்போது எப்படிப்பட்ட வேட்டைக்காரன் உங்களிடம் கூறுறீங்க கேளுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய நமது கட்டையம்பட்டி கிராமத்தார்கள் அனைவருக்கும் ஆமா எனது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கடந்த வணக்கம். கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த மல்லி, கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த மல்லி, வாசம் வந்த மல்லி, வாடி வந்த மல்லி. நான் வேட்டைக்காரன், வேட்டைக்காரன், விவரமான வேட்டைக்காரன். நான் வேட்டைக்காரன், வேட்டைக்காரன், விவரமான வேட்டைக்காரன். வெற்றிமான வேட்டைக்காரன், அம்படுத்த வேட்டைக்காரன், குடுக்கமுள்ள மருதுக்காரம்மா. நான் இப்பொழுது வேட்டைக்காரம்மா, நான் இப்பொழுது வேட்டைக்காரம்மா. கொடுத்துட்டம்மா, கொடுத்துட்டு கொடுத்துட்டு படுத்து பாளையமா மறைக்கிறேன், கெட்ட பட்டு மறைக்கிறேன். நான் வேட்டைக்காரன், வேட்டைக்காரன், விவரமான வேட்டைக்காரன்.
என்னுடைய மான் உங்க இடத்துல இருக்கிறது. வாங்க விடுவரே, காற்றேன் பிடிங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். பிடிக்க அனுமதி விடுங்கள். இல்ல தாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. எப்படி பிடிக்கணும் மட்டும் பாருங்க. வந்த வாரத்தை கேட்டு அழகாக சொன்னீங்க. மானுக்காக வந்து அப்படி ரத்த சுருக்கமா பட்டு கைத்துல முத்து கோர்த்தது மாதிரி அழகா சொல்லிட்டீங்க. ஆனா பாட்டு பாண்டீங்க பாத்தீங்களா? வேட்டக்கார விவரமான வேட்டக்காரரா. விவரமான வேட்டக்காரரா இருந்தா இந்நேரம் மான பிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப விவரம் இல்லாத வேட்டக்காரன்னு வேணா சொல்லுங்க. பாட்டுல சொன்னாலுமே உண்மையா சொல்லணும். நல்ல குணமா இருப்பீங்க போல இருக்கு. ஏன்னா சில பேரு வந்து முகத்துல வந்து எப்பொழுதுமே சிரித்த முகமா சில பேர் இருப்பாங்க. சில பேர் உம்முன்னு இருந்தாலும் அப்படி ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா உங்க முகத்துல எப்பொழுதுமே சிரிப்பு இருக்கு. அந்த சிரிப்பு ஒண்ணுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? இல்லாத பொருளை வாங்க வந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு உங்களுக்குள்ள சிரிக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரியும் உங்க மான் இங்க வரலைங்கிறது. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லாத பொருளை வாங்க சிரிக்க கிடையாது. ஆமா, வேற எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்கள்ட்ட இருக்கு, எப்படி கண்டிப்பா கொடுப்பீங்க? இருக்கிறத நீங்க எப்படி பிடிப்பீங்க? சம்மதம் கொடுப்பேனே எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லாத பொருளை எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன்? இத போறேன் உன்னை தருவாங்க தரமாட்டான்னு முகத்தை பார்த்து தெரிஞ்சிடும். சரிங்க. அப்ப அப்படி போய் தருவாங்க நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. அப்பனா ஒண்ணு செய்யுங்க. உங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, எங்க வீட்டுல என்னுடைய இடத்துல ஒரு மான் இருக்கு. அந்த மானை வேணா புடிச்சிட்டு போறீங்களா? எங்க அண்ணன் முடிச்சிட்டு வந்தது. உங்க அண்ணன் முடிச்சிட்டு போறீங்களா? ஏங்க நீங்க வந்து புடிச்சு கொடுங்க. வாங்க காட்டுங்க. நான் தான் வரணுமா? நீங்க தான் வரணும். இதுல இருந்தே தெரியும் நீங்க புடிச்ச மாதிரி எனக்கு எதுக்கு? இதுல இருந்தே தெரியும் நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னது. உங்க மான் இங்க வரலன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வழியில கடந்தா எடு, உடையவர் கேட்டா கொடு அப்படிங்கிற வாழ்க்கை தன்மையே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கவன். அதனால அடுத்தவங்க பொருளுக்கு நான் எங்கேயுமே ஆசை வைக்க மாட்டேன். இப்ப நான் கேக்குறேன், உங்க மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலைக்கு அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை அடிவாரத்துல பாத்தீங்களா? ஆமா. இது எந்த இடம்? வேள்விமலை. வேள்விமலை. ஆமா. வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? வெள்ளிமலைக்கு வேள்விமலைக்கு 20 காத வழி தூரம். ஒரு 20 காதம். காதத்துக்கு ஒரு காதத்துக்கு 10 மைல். 20 காதத்துக்கு 200 மைல். அது வரைக்கும் நீங்க மான தேடி வந்தீங்களா, துரத்தி வந்தீங்களா, இல்ல விரட்டி வந்தீங்களா? மானத்து விரட்டிட்டே வந்தேன். துரத்தி வந்து. சரி. அதாவது மானை பார்த்த உடனே பயந்து ஓடியாடுது. அப்ப நானே நீங்க விரட்டி வரீங்க. இப்ப நீங்க யாராவது இப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு, ஏய் விரட்டி விடுப்பா, இங்க வேண்டாம் விரட்டி விடு சொல்றமா இல்லையா? இது நடைமுறை பேச்சு. விரட்டுதல் என்பது வேணாத பொருளை தான் விரட்டுவோம். அப்ப நீ விரட்டி வந்தேன்றீங்க, அப்ப அந்த பொருள் உங்களுக்கு வேணாமா? உன்னை அமைப்பு நம்ம பயந்து ஒண்ணு ஓடுதுனாக்கா விரட்டி பிடிக்கணும். மொரிச்சு எடுக்கணும். அப்படி விரட்டுறது சரி இருக்கட்டும். ஆனா அதே சமயத்துல வேட்டைக்கு வந்தேன்றீங்க. வேட்டையில எத்தனை வகை வேட்டை இருக்கு? 5 வேட்டைகள் இருக்கு. என்னென்ன வேட்டைகள்? குழி வெட்டி பிடிக்கலாம், ஜலை வெட்டி பிடிக்கலாம், கையில் அன்பு வச்சிருக்கேன், அன்பு வச்சு பிடிக்கலாம். இந்த அம்புக்கு பேர் என்ன? சிலிமுகம். இத வச்சு என்ன செய்யலாம்? இத வச்சு இப்படி காட்டுனா காந்த சக்தி உள்ளது. காந்த சக்தி உள்ளது. இதோட தன்மை இது வந்தாலும் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டு இருக்கும்ல. ஆமா. இப்படியாவது காட்டி அந்த மானை பிடிச்சிருக்கலாம்ல. ஏன் பிடிக்காம போறீங்க? இத காட்டி பிடிக்கிறதுக்கா வந்து? ஆமா, அப்புறம் என்ன? கிடையாது. மானை வெட்டி நான் கையால பிடிக்கணும். ஓ, கையால பிடிக்கணும். உங்க கையால பிடிக்கணும். இது வரைக்கும் கையால பிடிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது கையால பிடிச்சிருக்கீங்களா? கையால பிடிக்கல. பரிசு ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஓ அப்படியா? அப்ப இது வரைக்கும் கையால பிடிக்கல. வேற யாராவது கையா பிடிச்சிருக்காங்களா? நான் பிடிச்சேன் பிடிக்கான்றது கையில பாருங்க, கையில தெரியும். ஆமா, நான் சாதகமா பார்க்க போறேன் நானு. அவர் எப்படி பிடிப்பாரு, இப்படி பிடிப்பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப மான பிடிப்பாரா, அதுதான் எனக்கு பிரச்சனையே. ஆக மொத்தம் இப்படி பிடிப்பாரு, இப்படி ஒடிப்பாரு, கையில போட்டு அமுக்குவாரு, கையில வச்சிருக்காரு. அந்த அம்பை சொல்றேன். நான் பார்த்தேன். ரொம்ப அன்பா செலுத்துறாரு போல இருக்கு. அதனால ஒடிக்கிறாரு, பிடிக்கிறாரு. ஆனா எல்லாம் வாய்ச்ச விடாது தானேப்பா, செயல்ல ஒண்ணும் இல்லையே. அத மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க இப்பதான் பாக்குறேன்ல, ஒரு விரட்டி வந்த மானை பிடிக்க உங்களுக்கு வக்கு இல்ல. நீங்க வாய் மட்டும் இவ்வளவு பேசலாமா நான் கேக்குறேன். வேட்டையில எத்தனை வகை மானை பிடிக்க வக்கு இல்லைன்னு சொல்றீங்க. அதுமா பேசாதீங்க. என் பக்கத்திலேயே நிக்குது. யாரு? மானு. உங்க பக்கத்துல மானா பக்கத்திலேயே நிக்குதுங்க. உங்க மானு. ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. என்னுடைய இரு வழியிலும் பாருங்களேன். உங்களுக்கு மான் நிக்குதா நிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியவே இல்லை. உங்க மான் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போல.
எனக்கு தெரியவே இல்லை. அதை நீங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க. பாக்கணும்னாக்க பாருங்க. ஏன்னா உங்க கண்ணை நான் பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணும் நோக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா தெரியும். இல்லங்க, கண்ணும் நோக்கிறதுக்கு நம்ம ராமரும் சீதையுமா? அதை விட்டுட்டு என் கண்ணை பாருன்றீங்க. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியல. தெரியல. மானு எனக்கு தெரியலங்க. அதை தெரிஞ்சுக்கங்க நீங்க. சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல. இப்ப நீங்க மானை பிடிக்கின்ற என்ன வந்திருக்கீங்கல்ல, மானு வந்து அழகான மானா, அழகானமான, அன்பானமானா, அன்பானமானா, ஆமா, பாசமானமானா, பாசமானமான. உங்களுக்குன்னு பிறக்கப்பட்டதா? எனக்குன்னு பிறக்கப்பட்டது. உங்களுக்குன்னு வளர்க்கப்பட்டதா? எனக்குன்னே வளர்க்கப்பட்டது. நீங்க தான் பிடிக்கணுமா? நான் தான் பிடிக்கணும். நீங்க தான் அணைக்கணுமா? நான் தான் அணைக்கணும். நீங்க தான் கொஞ்சணுமா? நான் தான் கொஞ்சணும். நீங்க தான் காப்பாத்தணுமா? நான் தான் காப்பாத்தணும். நீங்க தான் முத்தம் கொடுக்கணுமா? நான் தான் முத்தம். நீங்க வளர்த்தமானா? நான் வளர்க்கலங்க. நான் வளர்த்தது எப்படிங்க நான் முத்தம் கொடுக்க முடியும்? விவரமா இருக்காரு. கொஞ்சம் விவரமா தான் இருக்காரு. ஏன்னா தானே வளர்த்து தானே அனுபவிக்க முடியாதுல்ல. அடுத்தவங்க வளர்த்ததை நாம அனுபவிக்கலாம். ஆமான்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு புடி பிடிச்சிருக்கலாம்னு பார்த்தேன். சுதாரிப்பா இருக்கீங்க. அப்படித்தான் இருக்கணும். சுதாரிப்பு இல்லைன்னா சரி வராது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். ஆம்பளை சுதாரிக்கலைன்னா கடனாளி ஆயிருவேன். பொம்பளை சுதாரிக்கலைன்னா அதனால சொல்றேன். ஆமா, அதனால கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க. உங்க மான் இங்க வரல, வேற எங்கேயாவது இருக்கும், தேடி பாருங்க. அதை விட்டு மான் இங்கதான் இருக்கு, மான் இங்கதான் இருக்குன்னு வீண் வாதம் வேண்டாம். வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. அதனால சொல்றேன், பிடிவாதம் பிடிக்காம சீக்கிரமா போயிருங்க. ஏன்னா வழியில கிடந்த எடு உடையவர் கிட்ட குடுன்ற மாதிரி வளர்ந்தவன் நானு. அதனால உங்க மான் வரல அப்படின்ற காரணத்தினால மானா 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 அதே சமயத்துல உள்ள இருந்த மான தாரம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மாறும். தர்றேன்னு சொல்றதுக்கும் தாரம் சொல்றதுக்கும். அதனால தாரம்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தா தர்றேன்னு சொல்லுவேன். ஆனா மான் இருந்தா தான் கொடுக்க முடியும், மான் இல்ல போயிட்டு வாங்க. தர்றம் தாரம்ன்றது நீங்க தப்பா நினைக்க கூடாது. தாரமுங்க அப்படின்னாக்கா அது ஒரு அன்பை பொறுத்து கொடுக்கறது. வாங்க தர்றமுங்க அப்படின்றது அதை தவறா நீங்க நினைக்க கூடாது. அதனால ஒரு சிங்கராசா இருந்தாரு. ஆமா, சிங்கராஜா. சிங்கராசா இருந்தவர் அவரோட இருந்தது யாரு? ஒரு நரி. அப்ப அவருக்கு பசி ஆயிருது ராஜாவுக்கு. பசி ஆயிருது. பசியான உடனே நரியை கூப்பிட்டு, இங்க வாங்க, ரொம்ப பசிக்குது, வாங்க சாப்பாடு கொண்டு வாங்க, இங்க போய் சாப்பாடு எனக்கு சாப்பிடணும் கொண்டு வாங்கன்றாரு. அப்படின்னு ராஜா சொல்றாரு,
நரிக்கிட்ட. ஆமா. அப்ப நரி என்ன பண்ணுது, போகுது, போய் ஒரு கழுதையை கூப்பிட்டு வருது. கழுதைய, ஆமா, கழுதையை கூப்பிட்டு வந்தோடனே இந்த சிங்கராசா என்ன பண்றாரு, காத்த கடிச்சு போடுறாரு. காத்த கடிச்ச உடனே கழுதை ஆகப்பட்டது ஓடிடுது. ஓடுன உடனே என்ன செஞ்சாரு, போய் எப்படியாவது எனக்கு பிடிச்சி நீங்க தனித்தனியா வெட்டி பிரிச்சு என்ன கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு. அப்ப திருப்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உடனே கழுதை வந்த உடனே என்ன சொல்ற, வெட்டி தனித்தனியா பிரிச்சுட்டாரு. கறி தனியா, ஈரல் தனியா, தாமரங்காய் தனியா பிரிச்சு வச்சுட்டு இந்த மூளையாகப்பட்டதை மூளையை அவர் சாப்பிடுறாரு. யாரு, நிறைய மூளையை சாப்பிடுறது. அப்ப எல்லாம் கொண்டு வச்ச உடனே ராசா எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க. அவர் எப்படி கணக்கெடுத்து பாக்குறாரு, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்த மூளையை மட்டும் காணமே எங்கிட்ட கேட்க. நரி பாதிச்சு சிங்கராசா கண்டுபிடிச்சிட்டாரு. மூளையை வச்சு வச்சு மூளையை கண்டுபிடிச்சிட்டாரு. மூளை காணாமண்டு அப்படின்னு அவருக்கு அப்படி கண்டுபிடிச்சிச்சு. அப்ப நரி என்ன நினைக்குது, இவர்கிட்ட எப்படியாவது சமாளிக்கணும், நம்ம சரி சமாளிக்கணும். எங்க சொன்னா கோவிக்க மாட்டீங்களே, ஒண்ணு சொன்னா கோவிக்க மாட்டீங்களே. இந்த கதை உங்களுக்கு யார் சொன்னது? சமாளிக்கணும், சமாளிக்கிறது சரி, கதை முதல்ல உங்களுக்கு யார் சொல்றது, யார் சொல்லி கொடுத்தது? நான் தான் சொல்றேன். பொய் தான் சொல்லக்கூடாதுங்கிறது. இதெல்லாம் உனக்கு நியாயமா இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன பாட்டை திருடி பகட்டுவதை காட்டிலும் ஓட்டை எடுத்து ஊர்வலம் கூட போயிடலாம். கதை நான் சொன்ன கதை ஏன்ட்டே திருப்பியா எல்லாம் அவர் சொல்றாரு, இந்த கதையை மறந்து போயிரும் போல இருக்கு உங்களுக்குன்னு. சரி பரவாயில்ல, கதையை சொல்லி முடிச்சிட்டீங்க. மொத்தம் யாருக்கு மூளை? அவர் கேட்டாரு, யாரு சிங்கராசா கேட்கிறாரு நரிக்கிட்ட, நீ வாங்க எல்லா ஐட்டமும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இங்க இருங்க அம்மா, கறி இருக்கு, எலும்பு இருக்கு, மூளை எல்லாமே இருக்கு, இந்த மூளை மட்டும் காணவே எங்க கேட்டாரு. நரி யோசிக்குது, இவ்வளவு வச்சிருந்து இவ்வளவு இருந்து மூளையை கண்டுபிடிச்சிட்டாரு இவரு அப்படின்னு நரி யோசிக்குது. இவரை நம்ம எப்படி சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி நரி பாக்குது. அப்பதான் இங்க வாங்க ராஜா, முதல்ல போய் கூட்டு வந்தேன், நீங்க காத்த கடிச்சீங்க, ஓடி பிடிச்சி கழுத. என்னத்த கடிச்சீங்க? காத்த காத்த காத்தையா? காத்த கடிச்சிட்டாரு. கடிச்சு காத கடிச்சேன். காது கிராமத்துல காத கடிச்ச உடனே ஓடிடுச்சு. திருப்பி போய் ரெண்டாவது கூப்பிட்டேன், திருப்பி வந்துச்சு. அந்த கழுதைக்கு மூளை இருந்தா திருப்பி வருமா, 2 வட்டம் கூப்பிட்டேன், மூளை இல்லைங்க அதுக்கு என்ன. அப்பதான் அவர் பாய்ச்சு, ஆஹா மூளை இல்லை இருக்கு அப்படின்றதுக்கு அப்படின்னு அவர் வச்சார். நீங்க அந்த மாதிரி சூழச்சி மாறிச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க சமாளிக்க வேணாம், சரிதானே? நீங்க வாங்க விடுவரே, இடம் நம்ம இடம், வாங்க போய் காட்டேன் பிடிங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்குறீங்க. உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். உங்க பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு, குற்றாலத்துல போய் கொலாய் அடியில குடிச்சது மாதிரி இருக்கு. குற்றாலத்துக்கு போய் கொலாய் அடியில குடிச்சது நல்லா வெத்து வெட்டு ஒரு ஆள் வெத்து வெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுமியா? நீங்க நீ வெத்து வெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. மானை பிடிக்க முடியல, அப்புறம் வெத்து வெட்டு தானே நீ? சரி பாடுங்க பாடுங்க பாடுங்க. சத்தம் போட்டு செல்வாக்க காட்டுது, விடுவேனா ஒன்ன விடுவேனா, விட்டுவிட்டு மதுரைக்கு போவேனா, வெட்டு வேட்டு வேட்டு தன்னால சத்தம் போட்டு செல்வாக்க காட்டுது, விடுவேனா ஒன்ன விடுவேனா, விட்டுவிட்டு ஊருக்கு போவேனா, வெட்டு வேட்டு தன்னால உங்க பருவகாலம் தவறி போன ரசிக்க முடியுமா? போவேனா
உனக்கு நானும் பலனும் தருவேன் பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலையா அடிக்கணும், முடிஞ்சா எதை செய்யணும், முடியலையா செவனேன்னு மூடி படுக்கணும். முடிஞ்சவன் செய்வேன், முடியாதவன் பேசாம மூடிட்டு படுக்க வேண்டியது. இன்னைக்கு அப்படித்தான் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கணும், பார்த்தும் பிடிக்க முடியல, அடிச்சாது பிடிக்கணும், அடிச்சும் பிடிக்க முடியல. ஆக மொத்தம் எதுவும் செய்ய முடியாதால என்ன செய்யணும், பேசாம மூடிட்டு பார்த்தோன்னு பிடிக்கிறது வந்து. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு அந்த கதையை சொன்னீங்க பாத்தீங்களா, அது ஒரு சின்ன கதையை சொல்லி ஏன்னா கால தாமதம் ஆயிருச்சு. ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்படித்தான் ஒரு சவடால் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஆனா நான் ஒண்ணு செயல்ல ஒரு பாடும் கிடையாது. ஆனா வாய்ச்சவடால்னா எப்படி, நான் தான் எல்லாமே பெரிய ஆள், இந்த உலகத்துக்குள்ள இந்த ஊருக்கே நான் தான் பெரிய ஆளு, என்ன வச்சுதான் எல்லாம் நடக்குது, இதுல இந்த இடத்துல நான் இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளுன்னு இப்படித்தான் ஒரு ஆள் சவடால் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே ஊருக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, என்னடா இது எல்லா வேலையும் பார்க்கறது பூரா கிராமத்துல நாம, ஆனா எப்ப பார்த்தாலும் வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இருக்காரு, இவரை என்ன செய்யலாம் அப்படின்னு இவரை எப்படியாவது அடக்கணும்னா என்ன செய்யணும், இவர் எவ்வளவு பேசி பார்த்தாங்க, சண்டை ஓட்டு பார்த்தாங்க, என்ன பண்ணி பார்த்தாங்க, அப்பயே அடங்கல. கடைசியில ஒரு ஆம்பளை அடக்கணும்னா யாருனால முடியும், ஒரு பொம்பளைனாலதான் முடியும். பக்கத்தூர்ல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்தாங்க, கொஞ்சம் விவரமான பொம்பளை பிள்ளை. அங்க இருந்து செய்யா உனக்கு எல்லாம் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், என்ன பேசினாலும் பேசுவேன், அப்ப உன்னை அடக்கவே முடியாது, என்னை அடக்குவாரும் கிடையாது, என்னை ஆழ்வாரும் கிடையாதுன்னா, இப்படிப்பட்ட ஆளை போய் நம்ம எப்படி அடக்குறது அப்படின்னு யோசிச்சு அப்பதான் அறிவால ஒரு விஷயத்த சொன்னான். எப்படி, ஐயா நீ பேசுனா பேசிடுவ, பாடுனா பாடிடுவ, ஆடுனா ஆடிடுவ, என்ன வேணாலும் செய்வ, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதே மாதிரி செய்ய, எதிர்ப்பதமா சொல்லணும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமா அதே மாதிரி இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமா நான் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வழியா ஒரு நாய் போய்கிட்டு இருந்துச்சு, அவ புத்தியோட எப்படி யோசிக்கிறா பாருங்க, ஒரு நாய் போய்கிட்டு இருந்துச்சு, அந்த நாயை கூப்பிட்டு அவன் கையில ஒப்படைச்சு, நீ சரியான விவரமான ஆளா இருந்தா, எதையும் செய்வேன்னு சொல்ற ஆளா இருந்தா, விடுற வரைக்கும் இந்த நாயை கொலைக்க விடாம பாக்கணும்னா, நாயை கொலைக்க விடாம பார்க்க முடியுமா என்னால? ஆனா அப்பயும் பாருங்க சவடால பாருங்க, என்னால முடியும் அப்படின்னா, அப்படியா அதையும் செஞ்சிருவோம் போல இருக்குன்ட்டு அந்த வழியா ஒரு சேவல் போச்சு, சேவலை பிடிச்சா அவன் கையில கொடுத்து, நீ சரியான ஆளு, என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல இல்ல, விடுந்தாலும் இந்த சேவல் கூவ கூடாதுன்னா. அப்ப அவரே கையை கட்டி இல்லங்க, அபிநயம் பிடிக்கணும் கையை காட்டி தானே பேசுவாங்க, அதுக்காக கையை நீட்டி சேவலை கூவ கூடாது. ஆமா நான் கொலைக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரி கொலைக்க கூடாது சொல்லிட்டான்ல, அப்பயும் இவன் கேட்கணும்ல, அப்பயும் அவனுக்கு மூளை இருந்தா கேட்டிருப்பான்ல, அவனுக்கு தான் மூளை இல்லையே. உடனே இவன் என்ன பண்ணா, சவடால் பேசுறவரே என்ன பெரிய ஒரு கட்டில எடுத்து போட்டா, என்னால முடியும்பா அப்படின்னு ஒரு கட்டில எடுத்து போட்டார். ஒரு கால்ல சேவலை கட்டினார், ஒரு கால்ல நாயை கட்டினார். இவர் நடுவுல ஒரு பெரிய அருவாள் எடுத்து போட்டு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு சொல்றாரு, நாயை பார்த்து சொன்னார், நாயே என் நாய உன்னையதான் சொல்றேன், நான் உங்களை சொல்லலங்க, நான் கீழே பார்த்தேன்னு சொல்றேன், யாராட்ட சொல்லணும்னு ஒரு இருக்குல்ல, என் நாய உன்னையதான் நாய, நீ மட்டும் நீ வந்து கொலைச்சேன்னு வச்சுக்க, உன் தலைய அறுத்துருவேன். சேவல் பார்த்து, சேவலே நான் சொல்லாம கூவுனேன்னு வச்சுக்க, ஒரே திருகி தூக்கி போட்டுருவேன். ஆமா அப்படின்னு பாத்துச்சு. இந்த ரெண்டு என்ன தெரியும், இப்படியே பாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயா மணி வந்து இரவு 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆனா பக்கத்து சந்துல இருந்து ஒரு நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நாய் என்ன இல்ல, அது பொட்டை நாய். போய் பக்கத்துல போய் குடிச்சு பாருங்க, அது பொட்டை நாய். இந்த பொட்டை நாயை பார்த்தோம்னா அந்த ஆண் நாய் சும்மா இருக்குமா? அந்த பழக்கம் என்கிட்ட இருக்க ஆண் நாய் உனக்கு தெரியுமாயா? வண்டி ஓட்டுறது மட்டும் வச்சுக்கோ, என்கிட்ட பேசணும் மனுஷன். நாயை ஒரு நாயை வந்து அறுவடை நான் கேட்கலையா சொல்றாரு, பொட்டை நாய் வந்த உடனே அது குலைச்சிது. பக்கத்து சந்தில இருக்குது பொட்டை நாயின்னு தெரியுமாயா? அதுக்கு நாய் விஷயத்துல நீ மோசமா இருப்ப போல இருக்கு. செத்தாலும் பரவாயில்ல, நீ ஒண்ணும் செய்யறாயா? கேளியா, நீ ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குற?
அப்படியே அந்த நாய் குலைச்சிச்சுல இந்த நாய் சும்மா இருக்கணும்ல இந்த நாயும் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி. ஏன் குலைக்கிறதுல ஆம்பளை நாய் பொம்பளை நாயின்னு கணக்கு இருக்கா? இது குலைக்க அது குலைக்க ரெண்டும் குலைச்சிச்சுல. இவன் என்ன பண்ணா கோவத்துல அருவாளை எடுத்து ஒரே வெட்டா வெட்டிவிட்டேன். யார முதல்ல சீக்கிரம் ஒரு புது கதையை நான் சேகரிக்க. எல்லா கதையும் நமக்கு முன்னாடி சொல்லி நம்ம கதைய அப்படின்னு என்ன செய்யறான், வெட்டிடுறான். வெட்டின உடனே நாய் என்ன பண்ணுச்சு, அப்ப அவன் என்ன பண்றா, உள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. ஆஹா என்ன ஏயா ஏ தச்சு வச்சாலும் தருத்ததுங்க, மூட்டி வச்சாலும் முணுங்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண, அந்த நாயை பார்த்துட்டு எல்லாம் இப்படி போச்சேன்னு வருத்தத்துல என்ன நினைக்குது, அந்த பக்கத்துல இருக்க சேவல் 10 மணிக்கே இருக்கு. மணி 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆக போகுது. 6 ஆச்சுன்னா என்ன ஆகிடும், விடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், சேவல் கூவா இல்லையா? அப்ப சேவல் கூவ ஆரம்பிச்சிருச்சு. கூவ ஆரம்பிச்ச உடனே வேகமா என்ன பண்ணா, அங்க இருக்கிற அருவாளை எடுத்து அவன் இப்படி வெட்ட போறான்ல, இவ போய் பிடிச்சுக்கிட்டா. வாயா உனக்கு என்ன அறிவு இருக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா, வாழ்க்கையில் நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளு, என்னையா சாதிக்க போறீங்க, இல்ல என்ன சாதிக்க போற, என்ன என்னதான் நீ வச்சிருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், என்னதான் நீ பண்ணாலும் கடைசியில உன்னைய 6 அடி நிலத்துலதாயா உன்னைய கொண்டு அடக்கம் பண்ண போறாங்க. யாருக்கு அடக்கம் எப்படி அடங்குறா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏயா நான் யாரையும் அடங்க மாட்டேன்னு சொல்ற பத்தியா, அடங்க மாட்டேன் எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் எல்லாம் கடைசியில 6 அடி மண்ணுக்குள்ள அடங்கித்தான் ஆகணும். நீ பெரிய ராஜாவா கூட இரு, நீ பெரிய ஆளா கூட இரு, கடைசியில என்ன ஆகும், கோமண துணியை கூட உருவிட்டு தான் விடுவாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் சமம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அத வாயில்லா ஜீவன்களை என்றைக்குமே வதைக்க கூடாது, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி உங்க மானுங்க இருந்தா நான் வந்து அதை புடிச்சு கொடுத்துருவேன். ஆனா அந்த மானுடைய அந்த லட்சணம் அடையாளம் இருந்தா சொல்லுங்க. குட்டியார் அப்பி வந்தா குள்ள நெருங்கி சொந்தா, குள்ள நெறி மாட்டிக்கிட்டா, குள்ள நெறி மாட்டிக்கிட்டா, தேடு வரைக்கும் சொந்தா, கட்டு மாடு தப்பி வந்தா களவாணிக்கு தானே சொந்தா, களவாடி மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா களவாடி மாட்டிக்கிட்டா, இந்த ஒரு கருங்காலி கப்புக்கு தானே சொந்தா, பொட்டக்கோழி தப்பி வந்தா கெட்டி சேவலுக்கு தானே சொந்தா, சட்டப்படி வாக்க போனா இந்த குட்டி, இந்த செவத்து குட்டி, இந்த அழகு குட்டி, குட்டி 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 ஒரு தேவனுக்கு தானே சொந்தா, ஒரு தேவனுக்கு சொந்தம். அட என்னம்மா என்னம்மா என்னைய இயக்கிற, என்னம்மா என்னைய இயக்கிற, என்னம்மா புரிதியை காட்டுற, அக்கறைய உள்ள சென்று பாரு, நீ அப்புறம் வந்து ஒப்பனையை எடுத்து என்னம்மா வள்ளி நான் வைக்கிறேன் நீ புள்ளி, அட என்னம்மா வள்ளி நான் வைக்கிறேன் புள்ளி, உள்ள வலியிருக்கும் தஞ்சாவூர் ஏ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா, மருந்த உள்ள மணியிருக்கும் தஞ்சாவூர், உங்களுக்கு கும்பவனா வள்ளியம்மா, நம்ம கூடுறது இந்த ஊரு, செல்லம்மா செல்லம்மா தந்தனத்தாரே ஏனேலோ, தந்தனத்தாரே ஏனேலோ, கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி ஒட்டவுள்ள நாக்கு வந்தவுள்ள வள்ளிக்குள்ள அடிதான் தாண்டி வெடுவனும் வருவுள்ள, ஏ என்னம்மா வள்ளி நான் வைக்கிறேன் புள்ளி, என்னம்மா
கானகத்தின் மீதுள்ளாவோ காயான கானகந்தேனா நின்றுடா உனக்கரிகையே மேயாதமான் புல்மிவாதமான் காலக்குறவர் கண்மணி எனவர காலக்குயிலை நிகழ்வுடையது நீயாக மார்பார்வான் காலக்குறவர் கண்மணியன் ஒரு கானக்குயிலை தேனும் பாவும் தினமாவும் தேனும் பாவும் தினமாவும் தின்படினால் ஒரு நாள் போதும் நீயாக மார்பான் தேனும் பாவும் தினமாவும் அடிவெடுத்து முனிதிருத்து அடிவெடுத்து முனிதிருத்து முனிகளுக்கு சாயாத கொம்பு ரெண்டு உண்டு ரெண்டு அடிவெடுத்து முனிதிருத்து முனிகளுக்கு சாயாத கொம்பு ரெண்டு கொம்பு ரெண்டு கொம்பு சாயாத கொம்பிருந்தாலும் இது தங்களை நிமிர்ந்து பாயாதமான் இது தலை நிமிர்ந்து பாயாதமான் இவ்வளவுதான் நீங்க பாடியது மானக்குறி ஆடுற மாதிரி தெரியலையே. ஆமா. ஒரு பெண்ணுக்குறி ஆடுற மாதிரி இருக்கு. தேடி வந்தது மானா மங்கையா? மானத்திலே வந்தேன். சரி. உன்னைத்தான் தெரிய வந்தேன். அத்தாடா, சொல்லவே இல்லையே. அண்ணன். இல்ல நீங்க பாடுங்க. என்ன ஒண்ணுமே செய்யல, அதனாலதான் அண்ணன் கூப்பிட்டேன். ராஜா கண்ணை போகாதடி
ஆ. 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 என்னம்மா என்னம்மா எவ்வளவு நேரம் அண்ணே கூப்பிடுறேன். என்னம்மா அந்த மனுஷன் வந்தாருல்ல, ஆமா அவர் வந்து என்னம்மா சொன்னாரு? என்னம்மா சொன்னாரு? ஆர்வீரே, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னையவ காதலிக்கிறாரு? மூஞ்சி பாரு. அப்படியே நான் தோரி மால்ல இன்னும் 2-3 வாழைத்தோப்பு கிடைக்கும்டா. அது எனக்கு தானே கிடைக்கணும். எனக்கு கூட பிறந்த வேணும்ல. நான் அதுக்கு சொல்லல, பார்த்து சொன்னார். நல்ல முருகனை வேண்டுவோம், முருகனே நமக்கு காட்சி அளிக்கட்டும். முருகா முருகா முருகா. வேல்மலை கோவில் படியேறவா, வேல்மலை கோவில் படியேறவா, வேதனையா விளக்கிறவா, சூழ்நிலையாவையும் மாற்றிடுவானே, துயரங்களாவையும் தீர்த்திடுவானே, வாழ்வெல்லாம் சுவாமி வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். ஆமா வள்ளி சுவாமி, வேடனாக வந்து நான் தான், வேடனாக வந்து நான் தான், விருத்தனாக வந்து திருமணம் செய்ய போகின்றேன். சுவாமி, எனக்கு 2 வரங்கள் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரம் கொடுத்து உலகத்தில் உள்ள அனைவருமே வள்ளி தேவயானை என்று அழைக்க வேண்டும் என்று முதல் வரமாக இருக்க வேண்டும். 2ஆவதாக நம்முடைய காவியத்தை யார் பார்த்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, யார் இப்படி நடத்தினாலும் சரி, அந்த ஊர் மக்கள் அனைவருமே எந்தவித நோய் நொடி இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ முருகப்பெருமான் அருள் செய்வார். உலக மக்கள் எல்லோருமே வள்ளி தேவன் என்று அழைப்பார்கள். ஊர் மக்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நலமாக வாழ்வாங்க என்று எல்லோரும் தருகின்றேன். Thank you.
இதுவரை